ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் இறால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பேக்கில் இந்த மாதிரி இறால் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வாரம் சண்டே ஸ்பெஷலுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி இறால் சாதம் செஞ்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப திரும்ப செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பவுலில் அரிசியை ஊற வச்சுக்கணும். நான் இன்னைக்கு பாஸ்மதி அரிசி தான் இதுக்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் இந்த அரிசியை முதல்ல ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கு அப்புறமா சாதத்துக்கு சேர்க்கும் போது இதை நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் உருகி வந்ததுமே கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 நட்சத்திரப்பூ, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அப்புறமா இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நீள்வாக்கில் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை பாதி பாதியாக நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே வதங்கி வரணும். அதுக்காக நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் லைட்டாக ஒரு கோல்டன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதை நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இது கூட 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா தக்காளியை வதக்கிக்கலாம். அப்போது தக்காளி சட்டுன்னு நமக்கு கொஞ்ச நேரத்திலே நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். தக்காளி வதங்குறதுக்காக நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி வைங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலே நல்லா சாஃப்டாக தக்காளி வதங்கி வந்துடும். இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. அவ்வளோதான், தக்காளியை நல்லா வதக்கியாச்சு. அடுத்ததாக இது கூட மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலா சேர்க்கறதுனால இறால் சாதம் நல்லா பிரியாணி சாப்பிட்றது மாதிரி ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்த பிறகு இப்போ இது கூட இறால் சேர்த்துக்கலாம். நல்லா இறாலை ஒரு 2 முறை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் மசாலா கூட சேர்த்து இந்த இறாலையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அப்போ தான் வதக்கி வச்சுருக்க மசாலா எல்லாமே இந்த இறாலில் சார்ந்து வரும். இந்த இறால் எல்லாமே நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ணுவோம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இறால் எல்லாமே நல்லா வெந்து வந்துடும். அதே சமயத்தில் இறால் வெந்து நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்திருக்கும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆனால் எந்த அளவுக்கு இறால் தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ வேக வச்ச இறாலை நல்லா ஒரு முறை கரண்டி போட்டு கலந்து விட்டு பார்க்கலாம். எப்போதுமே மசாலா கூட இறாலை வதக்கும் போது தண்ணி சேர்த்துறாதீங்க. ஏன்னா அதுவே நல்லா தண்ணி விட்டு தான் வெந்து வரும். அடுத்ததாக இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு 50 ml அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் புளிக்காத நல்ல கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம்.
எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதி வந்துடும். அப்புறமா நம்ம ஏற்கனவே பாஸ்மதி அரிசியை ஒரு 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருந்தோம். அதை நல்லா ஒரு 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பாஸ்மதி அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசியோ இல்லை நீங்கள் எப்போதுமே நார்மலாக வீட்டில் சாதம் வடிக்கக்கூடிய அரிசியோ கூட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதை வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்ததுக்கு இந்த உலக்கால தான் அளந்து சேர்த்துருந்தேன். இந்த உலக்கால கரெக்டாக ஒரு உலக்களவுக்கு அரிசி இருந்தது, அதை சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு உலக்களவுக்கு அரிசி எடுத்ததுக்கு 1.25 உலக்களவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது பாஸ்மதி அரிசிக்கு சரியாக இருக்கும். அதனால் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் மற்ற அரிசியெல்லாம் சேர்த்திங்கன்னா 2 மடங்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதாவது ஒரு உலக்களவுக்கு அரிசி எடுத்திங்கன்னா 2 உலக்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் சரியாக வெந்து வரும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கடைசியாக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் புதினாவையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கடைசியாக சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விடுறதுனால நமக்கு இந்த இறால் சாதம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் வேக வைக்கிறதுனால குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் விசில் போட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா 2 விசில் விட்ட பிறகு ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கிறதுனால 2 விசில் வச்சாலே போதும், நல்லா சாதம் வெந்து வந்துடும். அதே சமயத்தில் மற்ற அரிசியெல்லாம் சேர்த்திங்கன்னா 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வைங்க, அப்போ தான் சாதம் நல்லா வெந்து வரும். இப்போ நல்லா ஒரு 2 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் நல்லா வெளியில் போன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சாதம் எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சாதம் எதுவுமே குலையவும் இல்லை, அதே சமயத்தில் நல்லா பூ போல் வெந்து வந்திருக்கு. சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா இறால் சாதம் செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட பொண்ணான கருத்துக்களையும் கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். Okay, bye.